அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சாராரும் தங்களுடைய முன்னவர்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்தில் பிறந்தார்களோ அதன்படி வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் விதிவிலக்காக சிலர் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்தை பயன்படுத்தி எது சரியான மார்க்கம் என்று அறிந்து இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை முறையை அவன் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்தாலும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் தனி மனித ஒழுக்கமாக இருந்தாலும் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தின் மீது பல ஆண்டுகளாக பல காலகட்டங்களாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாம் உரிமைகளை வழங்குவதில்லை, பெண் உரிமையில் இஸ்லாம் அலட்சியம் செய்கிறது அல்லது பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்று இஸ்லாத்தின் மீது பல காலங்களாக குற்றச்சாட்டுகளை இஸ்லாத்திற்கு எதிராக பரப்பக்கூடியவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமை அளவிற்கு, இஸ்லாம் பெண்களை வழிநடத்திய அளவிற்கு எந்த ஒரு மார்க்கமும் வழிகாட்டவில்லை, அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்கவில்லை என்பதை அல்லாஹுடைய தூதர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். இஸ்லாம் எந்த அளவிற்கு பெண்ணுரிமையை நிலைநாட்டியதென்றால், அவர்களுடைய சொத்து உரிமை, தன்னுடைய தந்தை உடைய சொத்தில் யாருக்கு பெண் குழந்தைகளுக்கும் பங்கு உண்டு, ஆண்களுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்கிறதோ அதே போல பெண் குழந்தைகளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு. அதே போல திருமண விஷயங்களில் அவர்கள் தானாக முடிவெடுக்க முடியும். அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அல்லது அவர்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்வதற்கு அனுமதியை இஸ்லாம் வழங்குகிறது. அதற்கு பிறகு திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கை சரியாக போகவில்லை என்று சொன்னால் விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையும் இஸ்லாம் வழங்குகிறது. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் என்ன செய்து பெண்களுக்கும் ஒரு உரிமையை வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிரச்சார விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கல்வி கற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்து விஷயங்களிலும் பெண்களுக்கு இஸ்லாம் உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஏனைய மார்க்கங்களை விட இந்த அளவிற்கு வேறு எந்த ஒரு மார்க்கத்தாலும் மதத்தாலும் சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்கு உரிமைகளை வழங்குகிறது. ஆனால் இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது. ஆடையுடைய விஷயத்தில் இப்படி ஏராளமான விஷயத்தில் பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய தாய் தந்தை இல்லை அவர்களுடைய தாய் தந்தை காலகட்டத்தில் எப்படி இருந்தது? அவர்கள் தன்னுடைய தந்தையின் சொத்தில் அவர்களுக்கு பங்கு இருந்ததா? தன்னுடைய கணவனுடைய சொத்தில் அவர்களுக்கு உரிய உரிமைகள் இருந்ததா என்று பார்த்தால் அது மிக பெரும் போராட்டங்களுக்கு பிறகு அது கிடைக்கப்பெற்றதாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த ஒரு தமிழ்நாடாக பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதே போல சுயமரியாதையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்தியாவில். ஆனால் இந்த மாநிலத்தில் கூட பெண்களுக்கான உரிமை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால், அவர்களுடைய சொத்துரிமை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்பாக தான் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று என்பதை வரலாறுகள் மூலமாக பார்க்கப்படுகிறது. அதே போல அவர்கள் திருமண விஷயத்தில் பார்க்கிறோம். நம்முடைய மார்க்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பெண் பார்க்கும் பெண்ணுக்கு ஆண் பார்க்கும்போது அவர்களிடத்தில் கேட்டார்களா?
பெண்களிடத்திலே அவர்களுடைய உரிமையை கேட்டார்களா? அவர்களுக்கு இந்த மணமகனை பிடிச்சிருக்கா, இவரை நீ திருமணம் செய்வதற்கு விருப்பப்படுகிறாயா என்று கேட்டார்கள் என்று பார்த்தால் அப்படியும் கேட்கவில்லை. அவர்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், தாய் தந்தையர்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், என்ன செய்கிறாங்க, அது போதும், பெண்ணிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம என்ன செய்கிறாங்க, செஞ்சு கொண்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் அவர்களுடைய விவாகரத்து உரிமையில் அவர்கள் விவாகரத்து கொடுத்தார்களா? 2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாய் தந்தையுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை சரியான முறையில் என்ன செய்யலை, போகலை. அப்போ என்ன, அவங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், முறிச்சிட்டு இன்னொரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இஸ்லாம் உரிமையை வழங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்துச்சா? இப்போ கூட விவாகரத்து வாங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ நம்முடைய தாய் தந்தையருடைய காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு? அவர்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த அவர்களோட தான் வாழ்ந்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? இல்லை, கணவர் மரணிச்சிட்டாரு, மறுமணம் செஞ்சு வைக்கணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு எப்படி மறுமணம் செய்வதில் மிகப்பெரிய ஒரு முனைப்பு காட்டியிருந்தார்களோ பெண்களுக்கு அது காட்டினாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உடன்கட்டை என்ற முறை இருந்தது, நம்ம எல்லாம் அறிஞ்சிருப்போம் வரலாற்று நிகழ்வுகளில். இந்தியாவில் அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன செய்வாங்க, ஆண்கள் இறந்து விட்டால் நம்முடைய மார்க்கப்படி புதைப்பார்கள். ஏனைய மதத்தினர்கள் என்ன செய்வார்கள், எரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கணவன் இறந்து விட்டார், அவர்களை எரிப்பார்கள். எரிக்கும் போது என்ன செய்வாங்க, பெண்களையும் அதில் தள்ளிவிட்டு, அவர்களுக்கு விருப்பம் இல்லையே அவர்களை தள்ளிவிட்டு உடன்கட்டை ஏந்த வேண்டும் என்ற சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இப்படி இந்த காலகட்டத்துக்கு முன்னால், நம்முடைய காலகட்டத்துக்கு முன்னால், நம்முடைய அத்தா அம்மா தாத்தா பாட்டி காலகட்டங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துச்சு. இதே 1400 வருடங்களுக்கு முன்னால் அரபு உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு? ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை அரபுகள் என்ன செஞ்சாங்க, இழிவாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஒரு கெட்ட செய்தியாக தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை பார்க்கக்கூடியதாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் எப்படி இருந்தாங்க அந்த அரபுகள்? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெண் குழந்தை, அவங்க வீட்டில் உள்ளவங்க புள்ள பிறக்குது, அந்த சூழ்நிலையில் கேட்பாங்க, என்ன புள்ள பிறந்திருக்கு, பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை எப்படி மாறுது? அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அது நற்செய்தியாக தான் நம்ம என்ன செய்கிறோம், பெண் குழந்தையை நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை வெறுத்து ஒதுங்கி போகிறாங்க. யாராச்சும் நம்ம இடத்துல கேட்டுருவாங்க, ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குமோ அதற்கு ஆப்போசிட்டாக அவர்கள் முகமெல்லாம் கருத்து விடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது, அவர்களுடைய முகத்தில் என்ன செய்யுது, பொலிவு பெய்டுது. அதே ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்தில் உறவினர்களுக்கு உற்றார்களுக்கு இனிப்புகளை வழங்கக்கூடியவர்களாகவும், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, கறிகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் சந்தோஷத்தை பரிமாறக்கூடியவர்களாக அந்த அரபுகள் இருந்தார்கள். அதே பெண் குழந்தை பிறந்தால் அதை சொல்வதற்கே தயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த அரபுகளுடைய காலகட்டம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் போதிப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க அரபுகள், அவர்களை மண்ணில் போட்டு பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒன்று என்ன செய்கிறாங்க, மக்களிடத்தில் சொல்லக்கூடாது, நம்ம விலகி போயிடணும், அவங்கள பார்த்தா நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க, பெண் குழந்தை பிறந்துச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு நற்செய்தி, புஷ்ரா, அது அவர்களுக்கு நற்செய்தியாக தான் நம்ம அறிவித்தோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் அதை விட்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லது அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண் குழந்தை பிறந்ததை சொல்லாமல் அந்த பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை போதிக்கும் போது, இஸ்லாத்தை மக்களிடத்தில் எத்தி வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, பெண் குழந்தை உங்களுக்கு பிறந்தா அது நற்செய்தி. இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை சரியான முறையில் மார்க்க அடிப்படையில் வளர்த்து அவர்களுக்கு கல்வியை வழங்கி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா சொர்க்கம் செல்வாங்க. எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டம்? பெண்கள் பிறந்தாலே இழிவென்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மாற்றுகிறார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தால் அது நற்செய்தி, அவர்களை நீங்கள் வளர்த்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு கல்வியை வழங்கி அவர்களை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள்.
அப்போ அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலிருந்து ஒரு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, 2 பெண் குழந்தை பெற்று அவர்களை வளர்த்தால் மட்டும்தானா, அல்லது ஒரு பெண் குழந்தையை நாங்கள் பெற்று வளர்த்து இப்படி ஆளாக்கி நாங்கள் திருமணம் செய்து கொடுத்தாலுமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்று சரியான முறையில் மார்க்க அடிப்படையில் வளர்த்து நீங்கள் செஞ்சால் என்ன செய்தி, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எப்படி பெற்ற ஒரு மாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தினார்கள். பெண்களுக்கான உரிமையை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதோடைய விளைவை நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்க்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 6 என்ன செய்கிறாங்க, ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அதில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பெயர்றாங்க. ஹிஜ்ரி 7 வராங்க, வந்து உம்ரா மட்டும் தான் செய்கிறாங்க. ஹஜ்ஜி செய்வதற்கு அன்று இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் அனுமதிக்கலை. அதனால் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்துவிட்டு திரும்பி வராங்க, ஊருக்கு மதீனாவை நோக்கி வராங்க. வரும்போது ஒரு பெண் குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஓடி வருது. அந்த பெண் குழந்தை யார் என்றால் உஹதுடைய களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்களுக்கு அந்த மகள் மட்டும்தான் இருக்காங்க, இன்னொரு மகள் இருக்காங்க, 2 மகள் இருக்காங்க. இந்த குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பின்னால் ஓடி வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர், அவருடைய தந்தையின் சகோதரருடைய மகனான அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரத்திலும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 3 நபர்கள் போட்டி போடுறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் ஜாபிர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் இன்னொருத்தர் ஹாரிசா, 3 நபர்களும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போட்டி போட்டுட்டு வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வந்து இவர் சின்னத்தா பொண்ணு. யார்? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, இவர் வந்து என்னுடைய சின்னத்தா பொண்ணு, ஹம்சா வந்து என்னுடைய சின்னத்தா, அவருடைய பொண்ணை வளர்ப்பதற்கு நான் தகுதி பெற்றவன், அதனால் என்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு ஜாபிர் பின் அபு தாலிப் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களும் வராங்க. இவங்க யாருன்னா அலி ரலியல்லாஹுவோட சகோதரர். இவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு உரிமை இருக்குது. அவங்க யாருன்னா இந்த பெண் வந்து எனக்கும் இந்த மகள் இருக்காங்களே, அவங்களே என்னோடய சின்னத்தா பொண்ணு தான். அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணுடைய சித்தி இருக்காங்களா, அவங்கள நான் திருமணம் செஞ்சுருக்கேன். அப்போ எனக்கு தான் அதிகமான உரிமை எனக்கு இருக்குது. எனவே என்ன செய்யுங்க, இந்த பெண்ணை வளர்ப்பதற்கான உரிமையை நீங்கள் எங்களுக்கு தந்துருங்க என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது ஹாரிசா கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர்களெல்லாம் இரத்த அடிப்படையில் அவர்கள் சொல்கிறாங்க, சொந்தம், என்னுடைய சகோதரர், என்னுடைய சின்னத்தா பையன், என்னோட சின்னத்தா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்குறேன், வலியுறுத்தி கேட்குறேன், இவர் என்னுடைய இரத்த சொந்தம் இல்லை, ஆனால் இவர் என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் இவர் எனக்கு சகோதரர். அதனால் என்ன செய்யுங்க, எனக்கு இந்த பெண்ணை வளர்ப்பதற்கான உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜாபிர் பின் அபு தாலிபுக்கு அந்த பெண்ணை வளர்க்கறதுக்கான உரிமையை தராங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஒரு காரணத்தையும் சொல்லி தராங்க. ஏன்னா அவர் வந்து என்ன செய்கிறார், அந்த பெண்ணுடைய சித்தியை, அந்த பெண்ணுடைய தாயுடைய தங்கையை என்ன செஞ்சுருக்காங்க, திருமணம் செஞ்சுருக்காங்க, ஜாபிர் பின் அபு தாலிப். அதனால் சித்தி என்பவள் தாய்க்கு சமமானவள், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஜாபிர் பின் அபு தாலிபுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அனுமதி தராங்க. இப்படி போட்டு பெண்களை வளர்க்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் மாறினார்கள். எதனால், அந்த காலகட்டமே என்ன செஞ்சிச்சு, அரபுகளுடைய விஷயமே பெண்களை ஒரு பொருளாக தான் பார்த்தார்கள். சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருளாகவும், அல்லது அவர்களை பிறந்தவுடனே மண்ணில் போட்டு பிதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பெண்களுக்கான உரிமையை கொடுத்து அதை என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. பெண்களை வளர்த்தால், பெண் குழந்தைகளை வளர்த்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லி போட்டி போடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை மாற்றினாங்க. அதே போல் சொத்துடைய உரிமையை பெண்களுக்கு அதிகமாக கொடுத்தார்கள். எப்படி ஒரு ஆணுக்கு அவருடைய தந்தையுடைய சொத்து வந்து சேருமோ, அதே போல் பெண்களுக்கும் அவர்களுடைய சொத்து வந்து சேரணும். பெண் குழந்தைகளும் அதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் சட்டத்தை இறக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வெறுமனே தந்தையுடைய சொத்து மட்டும் இல்லை, பெண் எந்தெந்த நிலையெல்லாம் அடைவாளோ அப்படி அனைத்து நிலைகளுக்கும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் சட்டங்களை இறக்குறான். ஒரு தந்தையுடைய சொத்து எப்படி பெண்ணுக்கு வரணுமோ அதே போல் பெண் இன்னொரு விஷயம் என்ன செய்கிறா, இன்னொரு நிலையை அடைவாள், கணவனுக்கு மனைவியாக அடைவா. அப்போ அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, உங்களுடைய கணவருடைய சொத்திலும் உங்களுக்கு பங்கு இருக்குது, இவ்வளோ பங்கு உங்களுக்கு உண்டு. அதே போல் பெண் என்ன செய்கிறா,
பிள்ளைகளுக்கு தாயாகவும் இருக்கிறாள். அப்போ உங்களுடைய பிள்ளைகளின் சொத்திலிருந்தும் இவ்வளோ உங்களுக்கு பங்கு இருக்குது. இன்னொரு நிலை அடைகிறாள், சகோதரியாக சகோதரனுக்கு அண்ணன் தங்கச்சியாக என்ன செய்கிறாங்க, அமைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கும் சொத்தில் உரிமை ஒரு பங்கை என்ன செய்கிறாங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சொத்திலேயும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பங்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, திருமண விஷயத்தில் திருமணத்தில் பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதித்தார்கள், அதை வலியுறுத்தினார்கள். பெண்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, வராங்க வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருவரை திருமணம் செஞ்சேன். எப்படி திருமணம் செய்தேன் என்றால், எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய தந்தையின் கட்டாயத்தின் அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன், திருமணம் செஞ்சேன். எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியா, அந்த கூப்பிட்டு அவங்க தந்தையையும் அந்த கணவரையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த பெண்ணை நீங்கள் விட்டுருங்க, இந்த பெண்ணை நீங்கள் விவாகரத்து கொடுத்துருங்க. ஏன்னா இவங்க என்ன செய்கிற, இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல, அவங்களுக்கு தெரியாமல், அவங்களுடைய விருப்பம் இல்லாமல், அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த நிகழ்வு நடந்து விட்டுச்சு, அதனால் இந்த திருமணம் செல்லாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த காலகட்டம் இருக்குதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு என்ன செய்யறதில்ல, பெண் வீட்டார் இடத்துல ஆண்கள் வந்து பெண்ணை போய் பார்க்குறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமை இருக்கா? பெண்கள் விரும்பிய ஒரு ஆண்மகனை தேர்வு செய்ய முடியுதான் என்று பார்த்தால் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க, பெண்கள் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் திருமணம் செய்கிற உரிமையை கொடுத்தாங்க. அதே போல் திருமணம் முடிஞ்சிருச்சு, திருமண வாழ்க்கை சரியாக போகவில்லை, விவாகரத்து நிலை ஏற்படுது, அவங்களுக்கு 2 பேருக்கு பிடிக்கல, விவாகரத்து ஏற்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்கிறாங்க, இலகுவாக அதை மாற்றுறாங்க. எல்லா மார்க்கத்திலையும் இந்த சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி பார்த்தால் கூட விவாகரத்து செய்வது என்பது கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. ரொம்ப நாட்கள் இழுக்குது, இன்னும் பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சகோதரி என்ன செய்கிறாங்க, வராங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து குணத்தின் அடிப்படையில் சிறந்தவராக இருக்கிறார், அவர்கிட்ட குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் நல்ல மனிதராக இருக்கிறார், ஆனால் அவரோடு எனக்கு சேர்ந்து வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த காரணத்தை கேட்க விரும்பலை. ஏன்னா அந்த பெண்மணி சொல்கிறாங்க, குணத்தின் அடிப்படையில் அவர் சிறந்தவராக இருக்கிறார், ஆனால் வந்து என்ன செய்யலை, அவருடைய என்னோட சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கணவரை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, நீங்கள் இந்த பெண்ணை என்ன செஞ்சீங்க, விவாகரத்து செஞ்சுருங்க, அவங்களுக்கு உங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நபர்களுக்கும் சமரசமாக என்ன செஞ்சாங்க, விவாகரத்து பண்ணி வைக்கிறாங்க. அதே போல் அந்த விவாகரத்து பண்ணி வைக்கிறாங்க. அடுத்ததாக இஸ்லாம் என்ன செய்யுது, விவாகரத்து முடிஞ்சிருச்சு, ஒருவேளை கணவன் இறந்து விட்டாலோ அல்லது விவாகரத்து மூலமாக மணப்பெண் வந்து என்ன செய்கிறா, பிரிஞ்சிட்டாலோ அந்த பெண்ணுக்கு உரிமை என்ன செய்யுது, இஸ்லாம் தருது. இன்னொரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை இஸ்லாம் தருது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பரீரா என்ற ஒரு அடிமை பெண் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கும் இன்னொரு அந்த சகோதரர் பேர் ஞாபகம் இல்லை, அவருக்கும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய 2 நபர்களும் அடிமையாக இருந்தவர்கள், பரீராவும் முஹைஸும் என்ன செய்கிறாங்க, அடிமைகளாக வேறு எஜமானர்களிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அடிமைத்தனம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிற்காலத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, அதை அழித்தாங்க. அந்த அடிமையாக இருக்கும்போது எஜமானர்களுடைய அனுமதியோடு அரபுகள் என்ன செஞ்சாங்க, அனுமதித்தாங்க. சில பேரை சேர்ந்து வாழ்வதற்கு திருமணம் செஞ்சு அடிமைகளோடு திருமணம் செஞ்சு வாழ்வதற்கு அரபுகள் அனுமதித்தாங்க. இப்படி முஹைஸையும் பரீராவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 2 பேர் என்ன செய்கிறாங்க, திருமணம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் பரீராவை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகள் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாங்கி அவர்களை உரிமையை விட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்கள சுதந்திரமாக விட்டுறாங்க. அந்த விடக்கூடிய சூழ்நிலையில் பரீரா என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த முஹைஸை எனக்கு பிடிக்கல, நான் ஏன் ஒரு அடிமையோட நான் ஏன் வாழணும், நான் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனோட நான் வாழ விரும்புகிறேன், எனவே நான் என்ன செய்கிறேன், முஹைஸை நான் விவாகரத்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் முஹைஸுக்கும் பரீராவுக்கும் காதல் என்பது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. முஹைஸ் என்ன செய்கிறாரு, பரீரான்னு
ரொம்ப ஒரு பாசம் மிகுந்தவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல முஹைஸ் வந்து சொல்கிறாரு, இரண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, சாலிகான ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு அந்த பரீரா என்ற சகோதரி இடத்துல, அந்த நபித்தோழி இடத்துல போய் சொல்கிறாங்க, பரீராவே, நீங்கள் ஏன் முஹைஸை வந்து விட்டுட்டு போகிறீங்க, நீங்கள் ஏன் முஹைஸை விவாகரத்து செஞ்சீங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாமே, நீங்கள் 2 பேர் சாலிகான மனிதர்களாக இருக்கிறீங்க, அல்லாஹ்விடத்தில் விருப்பமான செயல்களை நீங்கள் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ பரிந்துரை செய்யும்போது அந்த பரீரா என்ற நபித்தோழி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, நீங்கள் எனக்கு இந்த கட்டளையாக, அல்லாஹ்வுடைய தூதராக எனக்கு இந்த கட்டளை நீங்கள் செய்கிறீர்களா, அல்லது நீங்கள் என்ன மனிதராக எனக்கு பரிந்துரை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இல்லை, இது நான் ஒரு மனிதனாக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். ஒரு தனி மனிதனாக நீங்கள் 2 பேர் வாழ்ந்தால் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் 2 பேர் சாதிகான மனிதர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட பரிந்துரை செய்கிறேன். அப்போ பரீரா சொல்கிறாங்க, அப்படின்னா நான் அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக என்னிடத்தில் இந்த செய்தியை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை ஏற்றுக்குவேன். ஏன்னா அதில் தான் எனக்கு மேன்மை இருக்குது, அதில் தான் எனக்கு என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்குது. அதனால் நான் அதை செய்யக்கூடியவளாக இருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதராக நீங்கள் இந்த கருத்தை சொல்வதால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா கூட மறுமணம் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆணுக்கு மறுமணம் என்பது வீட்டார்கள் எப்படியாச்சும் பார்த்துடுறாங்க. ஒரு கணவன் விவாகரத்து ஆகிவிட்டாலோ அல்லது மரணித்த 1 வருட காலத்திலே பெண் மரணிச்சிட்டா எல்லாருக்கும் துக்கம்தான். அந்த துக்கம் சரியாவதற்குள்ளாக என்ன செஞ்சிடறாங்க, ஆணுக்கு பெண் பார்த்து அவங்களுக்கு அந்த திருமணத்தை முடித்து வச்சிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படுதா என்று பார்த்தால் அந்த உரிமை சரியாக வழங்கப்படுவதில்லை. அந்த உரிமைகள் வழங்கப்பட்டாலும் இன்று இருக்கக்கூடிய பெண்கள் விவாகரத்தை என்ன செய்கிறாங்க, சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களும் சரி பெண்களும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கொடுத்த உரிமைகளை மிஸ்யூஸ் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. திருமணமாய் 2 மாதங்கள் என்ன செய்யுது, விவாகரத்து. பெண்கள் வராங்க, ஏதோ பள்ளியில் ஏதோ தருவீங்களாமே, ஜமாத்தில் வந்து அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது குழா தருவீங்களாமே, அதை கொடுங்க, நாங்கள் அடுத்த ஆள்கிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்துட்டு அடுத்த ஆளோட வாழ போகிறோம். இப்படி மிஸ்யூஸ் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கொடுத்த உரிமைகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.